இன்றைய பஞ்சாங்க குறிப்பு, இன்றைய தேதிக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். 1/8/2017 ஆடி மாதம் 16ஆம் திருநாள் செவ்வாய் கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். மாலை 3:30 வரை. இன்றைய திதி நவமி திதி. மதியம் 2:37 வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. ஆழ்வார் திருநகரில் நம்மாழ்வார் புறப்பாடு. இன்றைய நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம். அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா குரு பகவான் அப்படின்னு சொல்லுவா. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யப்படாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த விசாக நட்சத்திரத்துல அதி அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்யறதுக்கு உகந்ததான உச்சிதமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரங்கள்ல விசாக நட்சத்திரமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த விசாக நட்சத்திரம் துலா ராசியில முதல் 3 பாதங்களும், மேலும் விருச்சிக ராசியில 4ஆம் பாதம்னு சொல்லக்கூடிய பாதமும் விழுகிறது. விசாகத்துக்குண்டான அதிபதி குரு பகவான். இந்த குருல விசாக நட்சத்திரத்துல செவ்வாய் உட்கார்ந்தது. உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னா, ஆனா விசாக நட்சத்திரத்தில் உட்கார்ந்துன்னா செவ்வாய் தோஷம் கிடையாது. சப்போஸ் ராகு கேது தோஷம் இருக்கு, இந்த விசாக நட்சத்திரத்துல ராகு கேது உட்கார்ந்ததுன்னா உங்களுக்கு ராகு கேது தோஷம் கிடையாது. இந்த மாதிரி சனி பகவான் இந்த விசாக நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தார் அப்படின்னு சொன்னா சனிக்கு உண்டான பெரிய தாக்கங்கள் கிடையாது. இந்த மாதிரி ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வெறும் விசாக நட்சத்திரத்துக்கு மட்டுமா அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? கிடையாது. புனர்வசு நட்சத்திரத்துக்கும் இருக்கு, பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் இருக்கு. ஆக இந்த குருனுடைய நட்சத்திரம் சார்ந்த இந்த தேதியில குரு அம்சத்துடன் எந்த காரியத்தை ஈடுபட்டாலும் விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, மாசத்துல முதல் நாள். செவ்வாய்க்குண்டான அதிபதி யாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா முருகப்பெருமான். விசாகத்துக்கும் அதிபதி முருகப்பெருமான் தான். அப்பேற்பட்ட எம்பெருமானை பிரார்த்தனை செய்து இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக மாறுவதற்குண்டான பிரார்த்தனையுடன் உங்கள் ராசி நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்க போறோம்.